நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி 2024. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு, இந்த தேர்வுல குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு. பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடப்பிரிவு 2024. இந்த தேர்விற்கான ஆசிரியர்களுக்கு இன்றைய தகவலாக நம்ம கொடுக்கக்கூடியது, நமது சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம இந்த பிஜிடிஆர்பில யூனிட் 1ல இருந்து நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யறோம், பயிற்சி வகுப்பானது யூனிட் 11 வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த பயிற்சி வகுப்பானது கொடுத்துட்டு இருக்கோம். இதுல குறிப்பாக கால்டுவெல் அவர்களுடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். ஸோ அந்த கால்டுவெல் அவருடைய புத்தகத்தினுடைய குறிப்புகள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 75 பக்கங்களை உடையது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பயிற்சி கொடுத்துட்டோம். ஸோ இனி பாத்தீங்கன்னா அடுத்த புத்தகத்துக்கு நம்ம போறோம். ஸோ அதுல என்னென்ன தலைப்பு இருக்கு, அந்த தலைப்புகளை தொடர்ச்சியாக பயிற்சி கொடுத்து உங்களுக்கு யூனிட் 1 முடித்த பிறகு இந்த கொடுத்த பயிற்சிகளை முழுமையாக இணைத்து நம்ம என்ன செய்றோம், ஒன்லைன்ல டெஸ்ட் கொடுத்து ஒன்லைன்ல பிராக்டிஸ் கொடுத்துட்டு அப்புறம் யூனிட் 2க்கு நம்ம போனோம்னா இனியும் சிறப்பானதாக இருக்குங்கிறதுனால நம்ம என்ன செய்றோம், ஒவ்வொரு பகுதியுமே உங்களுக்கு தொகுத்து இதே போல 11 யூனிட்டுக்கும் பிராக்டிஸ் ஆனது நம்ம கொடுக்க போறோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கங்க. குறிப்பாக இந்த பிஜிடிஆர்பிக்கு தேவையான ஒன்லைன் கொஸ்டினா இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு மெட்டீரியலா இருக்கட்டும், மூல புத்தகங்களாக இருக்கட்டும், இதையும் நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு தயார் பண்ணி கொரியர் மூலம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. சோ இன்றைய பகுதியில நம்ம இந்த 75 பக்கங்களை உடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல்லினுடைய ஒன்லைன் பிடிஎஃப் ஆனது நம்ம என்ன செய்றோம், ப்ரொவைட் பண்றோம். குறிப்பாக டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேஜ்லயே பாத்தீங்கன்னா இதனுடைய பிடிஎஃப் பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், ப்ரொவைட் பண்ணிடுறோம். நீங்க இதை ஒரு பிரிண்ட் எடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்க. உங்களுக்கு அடுத்த டெஸ்ட்ல இருந்து நம்ம இந்த பாடத்தினுடைய டெஸ்ட் வரும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆகவே இதை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இது போக பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள், யூடியூப்பை ஃபாலோ பண்ணி குறிப்பு எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பிடிஎஃப் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் நம்ம கொடுத்திருப்போம் உங்களுக்கு பயிற்சி வகுப்பு. ஸோ இந்த பயிற்சி வகுப்பை பாத்தீங்கன்னா குறிப்பை எடுத்துள்ள ஆசிரியர்கள் உங்களுடைய குறிப்புகளை நீங்க ஆல்ரெடி குறிப்பு எடுத்திருப்பீங்க. அந்த குறிப்பை சுபிக்குழுவினுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு, ஸோ இங்க நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய குறிப்பை அனுப்பிட்டு நீங்க பிடிஎஃப் வேணும்னு மெசேஜ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். இது நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு 2024 நான் ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியராக மாற வேண்டும் என்று பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக இந்த வாய்ப்பை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உருவாக்கி கொடுத்திருக்கோம். ஆகவே நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சியை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த பயிற்சியில கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் வெரி இம்பார்ட்டன்ஸ்ங்கிறதால நம்ம குறிப்பு வச்சிருந்தீங்கன்னா அதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு பிடிஎஃப் வேணுங்கிற பட்சத்துல உங்களுடைய குறிப்புகளை இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வச்சுட்டு பிடிஎஃப் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். ஸோ மற்றபடி டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெஸ்ட் பேஜ்ல நம்ம கொடுத்துறோம். ஸோ ஆகவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா இந்திய மொழி குடும்பம், திராவிட மொழிகள், ஸோ அதனுடைய சிறப்பு இயல்புகள், திருந்திய மொழி, திருந்தாத திராவிட மொழிகள், காடுவெளியினுடைய பிரிப்பு முறை, ஸோ எல்லாத்தையுமே இதுல நம்ம என்ன செஞ்சுட்டோம், கொண்டு வந்துட்டோம். ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ கால்டுவெல் புத்தகத்தை நம்ம என்ன செஞ்சுட்டோம், கிட்டத்தட்ட நெருக்கி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்த மொழி வரலாறு புத்தகத்துக்குள்ள போறோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு புக்கினுடைய இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லா தொகுத்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்து அடுத்து ஒவ்வொரு யூனிட் வைஸா போவதற்கு நம்ம முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். இது போக பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்
இந்த ஒன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 8 வால்யூம் புத்தகமானது நம்ம தயார் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மூல புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள், அதே மாதிரி பள்ளி புத்தகத்தினுடைய தகவல், அதே மாதிரி இலக்கிய வரலாறு, சரிங்களா? இலக்கிய வரலாறு, ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லா தொகுத்து கொடுத்திருக்கிறோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுடைய வெற்றிக்கான வழியாக நம்ம உருவாக்கி கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்தி இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய அரசு பணி லட்சியத்தை எட்டும் வரை குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.